நண்பன் ஒருவன் வந்த பிறகு விண்ணை தொடலாம் உந்தன் சிறகு வானுக்கும் எல்லை உண்டு நட்புக்கில்லையே. எதுக்குடா தாலி எடுத்துட்டு வர? மரியாதையா போயிரு, அவ்வளவுதான் உனக்கு. தள்ளுடா. என்ன பேபி, தாலி என்ன எடுத்துட்டு போறதுக்கு எடுத்துட்டு வந்தேன், கட்டுறதுக்கு தானே எடுத்துட்டு வந்தேன். இப்பெல்லாம் கோவப்படலாமா? இரு, தாலி கட்டிக்கிறேன். அவனே, நீ மட்டும் என் கழுத்துல தாலி கட்டன, உனக்கு கொன்னுட வேண்டாம் நாயே. தள்ளி போடா. சரி சரி, மெதுவா கொண்டு கொண்டு விளையாடலாம். என் செத்து செத்து கூட விளையாடுவோம். வா, தாலி கட்டிக்கிறோம் ரெண்டு பேரும். ஏய், சைக்கோ மாதிரி பண்ணாதடா. ஹே, வேணாம். ஏய், அது ஒன்றும் இல்லை, உனக்கு நல்லாவே தெரியும் நான் இவளை ஒன் சைடாக லவ் பண்ணேங்கிறது. இவளை எப்படி விட்டு கொடுக்கறதுன்னு தெரியலையா, அதனால தான் ஏதோ ஒரு யூகத்தில் தாலி கட்ட போயிட்டேன். நீ யாருடா? நீ யாரு ஹெல்மெட் போட்டுருக்க? மரியாதையா உன் ஹெல்மெட் கலட்டு. நீ யாருடா? நீ தான் கடத்த சொன்னியா நீ? யாருடா நீ? நான் யாரா இருந்தா உனக்கு என்ன? அது உனக்கு தேவையில்லை. டேய், தாலி எடுத்து போட ஃபர்ஸ்ட். போதும், இவளை அடைச்சு வச்சது எல்லாம் ஓகேவாயிடுச்சு. அதனால இவளை கட்ட அவுத்து விட்டுரு. அவ எங்க போகணுமோ அங்க போய்கிட்டு. எதுக்கு நீ கடத்திட்டு வந்தீங்க? இப்போ எதுக்கு நீ அவுத்து விடுறீங்க? டேய், என்னடா உங்களுக்கு பிரச்சனை? நீங்களா யாருடா? எதுக்குடா நீ கடத்திட்டு வந்தீங்க? அதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போற? ஏய், நீ தைரியமா நடந்து ஹெல்மெட் கட்டிட்டு பேசுடா. என்ன திமிரு உனக்கலாம்? என்னை கடத்திட்டு வந்துட்டு வெக்கங்கட்ட நாயே. யாரா நீ? நீ என்ன அசிங்கமா வேணாலும் திட்டிக்கோ, ஓகேவா? அதுக்கெல்லாம் நான் கவலைப்பட மாட்டேன். நான் யாருன்னு இப்பெல்லாம் சொல்ல மாட்டேன், ஓகேவா? 100வது எபிசோட நான் யாருன்னு சொல்றேன். ஏ சுந்தர், ஒரு நிமிஷம் கட்ட உட்காது. இங்க பாரு, உன்னை இங்க கடத்திட்டு வந்ததெல்லாம் யாருக்கும் எதுவும் தெரியாது, புரியுதா? உங்க வீட்டுல எல்லாருமே நீ வீட்டை விட்டு வந்துட்டதா தான் நினைச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரிதான் மெயின்டைன் பண்ற. நீ சப்போஸ் உன்னை கடத்திட்டு வந்து இப்படி நாங்க அடைச்சு வச்சது நீ சொன்னீன்னு வச்சுக்கோ, உன் பாலா இருக்கானே பாலா, அவன் உயிரோட இருக்க மாட்டான். நான் தான் சொன்னேன்ல, நான் யாருன்னு இப்ப சொல்ல மாட்டேன், வெயிட் பண்ணி பாருன்னு சொல்லி சொன்னா இல்லையா? அப்புறம் என்ன சும்மா நான் யாரு யாருன்ட்டு? சும்மா இரு. இன்னும் 3 நாள்ல உனக்கும் அந்த பாலாவுக்கும் கல்யாணம் கேள்விப்பட்டேன். அந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னா நீ அங்க இருக்கணும். உன் கல்யாணம் அவன் கூட தான் நடக்கணும்னா உன் பாலா உயிரோட இருக்கணும். அதுக்கு நீ வீட்டுல என்ன போய் சொல்லணும்? நானா தான் வந்தேன்னு சொல்லணும். இப்போ உன்னை கடத்திட்டு வந்தது, இவன் தாலி கட்ட நினைச்சது, நான் வந்து பேசினது, இது எதையுமே நீ சொல்லக்கூடாது. நீ மூச்சு விட்டின்னு வச்சுக்கோ, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. இப்பவே சொல்லிட்டேன். என்ன, நான் வேற மாதிரி மறுபடியும் இது வரைக்கும் ஒன்னும் பண்ணல. ஆனா நீ ஏதாவது பண்ணா நான் அப்புறம் உன் பாலாவை ஏதாவது பண்ண வேண்டியது இருக்கும், ஓகேவா? ஓகேடா, கட் அவுத்து. டேய் மச்சான், கண்ணகி. சி ஆளு மண்டை பாரு, அவதான் உன்னை மதிக்கவே மாட்டேங்கிறா. அப்புறம் நான் கண்ணகி பொண்ணைகிட்டு சை வெக்கங்கட்ட நாய் அவுத்தோட. பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஃபீலிங்ஸா தான் இருக்கு. என்ன பண்றது? அனுபவிக்கணும், எல்லாருமே அனுபவிக்கணும். நம்மளும் நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல இருந்து எல்லாமே விசாரிச்சிட்டோம். இப்ப என்னதான் பண்ணணுங்கிற வேற வழியே இல்ல. போலீஸ் ஸ்டேஷன்ல தான் கம்ப்ளைண்ட் பண்ணணும். என்ன பண்றது? மச்சான், என்ன மச்சான் அக்காவை நினைச்சு கவலைப்பட்டு இருக்கீங்களா? இவங்கெல்லாம் நம்பிக்கையெல்லாம் பேசுறாங்க உங்களுக்கு இதுவா? அதெல்லாம் நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. அக்கா நல்லபடியா வீட்டுக்கு வந்துருவாங்க, புரியுதா? கவலைப்படாம இருங்க. டேய் மச்சான், வேறுக்குனே அவர் ரொம்ப குழம்பி போயிருக்காரா. நம்மளும் கஷ்டப்படுத்தணும்னு வச்சுக்கோங்க. ப்ளீஸ் அவர் முன்னாடி எதுவும் பேசாம இருக்கு. ஆர்த்தி என்ன சொன்னாலும் கரெக்டா இருக்கும், மெயின்டைன் பண்ணுங்க. யாரு மச்சான்? கலைதான். ஹலோ, சொல்லுமா கலை. அண்ணா, எங்க இருக்கீங்க? ஏமா கலை, அண்ணியை தான் தேடிட்டு இருக்கோம். அதுக்கு அவசியம் இல்ல, அண்ணி வீட்டுக்கு வந்துட்டாங்கண்ணா. எல்லாரையும் கூட்டிட்டு வீட்டுக்கு வா. என்னது, கண்ணகி வீட்டுக்கு வந்துட்டாளா? கலை, என்ன சொல்ற? ஆமாண்ணா, அண்ணி வந்துட்டாங்க. நீங்க யாரும் எதுவும் தேட வேணாம், தயவு செஞ்சு எல்லாத்தையும் கூட்டிட்டு வாண்ணா வீட்டுக்கு. அண்ணி வீட்டுல தானே இருக்கோம், வா. கலை, நிஜமாவா சொல்ற? இதோ 5 நிமிஷத்துல எல்லாரும் வீட்டுக்கு வரும். மச்சான், என்ன சொல்றீங்க? அக்கா கிடைச்சிட்டாங்களா? அப்படிதான்ப்பா கார்த்திக் காலை போன்ல சொல்றா. எனக்கு ஒண்ணுமே புரியல. அவன் எப்படி கிடைச்சிருப்பா? ஐயோ, தலையே வலிக்குது. முதல்ல கண்ணகியை பார்க்கணும். வாங்க வீட்டுக்கு போலாம். அவகிட்ட கேட்ட என்ன ஏதுன்னு தெளிவா சொல்லுவோம். கார்த்தி, இங்க என்ன நடக்குது? எனக்கு ஒண்ணுமே புரியல. அவங்களா போனாங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலடா. ஆமாடா மச்சான், எனக்கே ரொம்ப குழப்புதுடா. எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். முதல்ல போய் அவங்கள பார்ப்போம். அவங்க கிட்ட கேட்டா எல்லா உண்மையும் வரும். வாங்க போலாம். சரிடா மச்சான். இங்கேயும் இடிக்குது. கலையே எனக்கு ஃபோன் பண்ணல. எனக்கு ஃபோன் பண்ணாம அவங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சொல்றான். இவன் 2 நாளா சரியில்லை. இப்போ அவங்க போயிட்டு திரும்பி வந்திருக்காங்க. ஒண்ணுமே புரியல. ஏதோ சம்பந்தம் இருக்கு. கார்த்தி, இதை விடவே கூடாது, கண்டுபிடிச்சே ஆகணும். நீ ஏன் அழுதுகிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லைம்மா,
அண்ணகி பாலா சாரி பாலா சாரி நான் வேணும்னு பண்ணல சாரி பாலா ஏய் உனக்கு என்னாச்சு? ஏன் நீ வீட்டை விட்டு போன? அப்படி என்ன உனக்கு கவலை? என்னமா ஆச்சு? நான் கடத்திட்டு வந்தது மட்டும் யாருக்கிட்டயாவது நீ சொன்னீன்னு வையே, அவ்வளவுதான், உன் பாலா உயிரோட இருக்க மாட்டேன். ஆனந்த படுபாவீங்கன்னு தெரியலையே நான் இப்ப என்ன பண்ணுவேன் யாருக்கிட்டையும் உண்மையை சொல்ல முடியல சரிம்மா சரி, ஒண்ணும் இல்ல. இனிமே இந்த மாதிரி எங்கேயும் சொல்லாம போகாத. ஒரு நிமிஷம், என் உயிரே இல்லடி. சாரி பாலா சாரி அண்ணி என்னாச்சு? என்ன நடந்துச்சு? எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. எதுக்கு நீங்க போனீங்க? இப்போ என்ன வந்திருக்கீங்க? ஒண்ணுமே புரியல. நீங்களா தான் போனீங்களா இல்ல உங்களை யாராவது கடத்திட்டு போனாங்களா? நானும் உங்க வந்ததுலேருந்து அதை தான் கேட்டுட்டு இருக்கேன் எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க அழுக மட்டும்தான் செய்றாங்க நான் தான் போனேன்னு சொல்றேன் அக்கா நிஜமா எங்களுக்கு எல்லாமே புரியாத புதியரா இருக்கு என்னதான் நடந்துச்சு தயவு செஞ்சு என்னவா இருந்தாலும் சொல்லுங்க அதுக்கான ஆக்ஷன் எடுக்கலாம் நீங்க எதை நினைச்சு கவலைப்படாதீங்க உங்களை யாராவது மிரட்டினாங்களா இல்லை உங்களை யாராவது கடத்திட்டு போனாங்களா எங்களுக்கு ஒண்ணுமே புரியல நீங்க போனீங்க திரும்ப வந்தாங்கங்கறாங்க என்னதான் நடந்துச்சு இல்லப்பா என்ன யாரும் மிரட்டல நானும் அதான் போனேன் என் பாலாவை பிரிஞ்சிருக்க முடியாம தான் திரும்ப வந்துட்டேன் இல்ல, இவங்க போய் சொல்றாங்க. அதான் நான் வந்துட்டேன்ல இனி யார் எதை நினைச்சு ஃபீல் பண்ண வேணாம் கல்யாண வேலையை ஆரம்பிங்க ஆமாப்பா பேசுனதே பேசி பேசி மனசுதான் நொந்து போகுது சரி வாங்க அடுத்து நம்ம கல்யாண வேலைகளை ஆரம்பிக்கலாம் கலை நீ என் வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் தான்டா எல்லாமே மாறுச்சு எல்லாமே சந்தோஷமா மாறுச்சு ஆனா என் வாழ்க்கையில இப்படிலாம் ஒரு சம்பவம் நடக்கணும் கொஞ்சம் கூட நினைக்கல கார்த்தி உன்னை வேண்டாம்னு சொல்ற அளவுக்கு என் மனசுல தைரியம் இல்லடா உன் மூஞ்சிய கூட என்னால பார்க்க முடியல கார்த்தி நான் என்ன பண்ண போறேன்னே தெரியல என் அண்ணனுக்கு அவன் ஆசைப்பட்ட வாழ்க்கையை கொடுக்கவா இல்ல நான் ஆசைப்பட்ட வாழ்க்கையை இழக்கவா கார்த்தி ஐ லவ் யூடா கார்த்தி நிஜமா உன்னை என்னால பிரிய முடியாதுடா அதுக்கு நான் செத்துதான் போகணும் எனக்கு வேற வழி தெரியல கார்த்தி உன்னை நான் அவாய்ட் பண்ணிதான் ஆகணும் என்ன மன்னிச்சிரு கார்த்தி கலை உனக்கு என்னாச்சு? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கலை. ஏன் என்கிட்ட சரியா பேச மாட்டேங்கிற? கலை என்னை பாருடி. நான் எதுக்கு உன்னை பார்க்கணும் நீ யாரு தள்ளி போ கலை விளையாட்டுக்கு தானே பேசுற? நான் எதுக்கு உங்ககிட்ட விளையாடணும் நீங்க யார் எனக்கு போங்க கலை நீ பேசுறது எதுவும் சரியில்லை. விளையாட்டுக்கு தானே பேசிட்டு இருக்க. இப்பெல்லாம் நீ பேச மாட்ட. என் கலை அப்படி பேச மாட்டா. கலை என்ன பாரு கலை, என்னை பார்த்து பேசு. விளையாட்டுக்கு பேசுறதுக்குலாம் ஒண்ணும் இல்லை இனி நீ யாரோ நான் யாரோ நீ போ இனிமே என்ன பார்க்க வராத என்கிட்ட பேசாத என்ன பார்க்காத போ இங்க இருந்து போ போடா போடா கலை என்னடி பேசுற? நீ இப்படி பேச மாட்ட. கலை என்னை பார்த்து கொஞ்சம் பேசு. ஏன் விளையாட்டுக்கு கூட இப்படி சொல்லாத கலை. யாருக்கிட்ட வேணாலும் திமிர்த்தனமா பேசுவேன். உன்கிட்ட மட்டும் தாண்டி அடங்கி போறேன். அடங்கி போறேங்கிறதுக்காண்டி என்னை இந்த அளவுக்கு காயப்படுத்தாம என்னை பார்த்து பேசு கலை. உன் மூஞ்சியப்பா உன் மூஞ்சிய பார்க்கவே பிடிக்கல போ இனிமே என்கிட்ட வராத என்ன பார்க்காத போடா போடா நீங்க இருந்தீனா உனக்கு தான் மனசு வலிக்கும் நான் உன்னை ஹேட் பண்ணுவேன் நீ போடா கார்த்தி போடா கலை அப்படின்னா உன் வாழ்க்கையை விட்டே போ சொல்றியா? அதுக்கு நான் செத்தே போயிடுவேன்டி. கலை நீ என்ன பேசுற? எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் போற வரைக்கும் நல்லா தானடி இருந்த. திடீர்னு உனக்கு என்னாச்சு? கலை இப்படி ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லாத கலை. என் அம்மாவுக்கு அப்புறம் பாசம் வச்சிருக்கிறது உன் மேலதான். இந்த வார்த்தையை என்னால தாங்க முடியல கலை. நீ சொல்ற வார்த்தை ஐயோ முடியல கலை. நீயாவது அழுகிற, என்னால முடியல. என்ன அழ வச்சு பார்க்கணும்னு நினைச்சு பேசுறியா? வேண்டாம் கலை,
கார்த்தி தாங்க மாட்டான்டி. உன் கார்த்தி அதெல்லாம் தாங்கவே மாட்டான். என்னை பத்தி உனக்கு தெரியுமா தெரியாதா? நான் எவ்வளோ ஹர்ட் பண்ணாலும் போக மாட்டேங்கிறியடா. எப்படா உன்னை விட்டு பிரிய போறேன் கார்த்தி? நான் என்ன கார்த்தி பண்றது? ஐயோ, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலடா கார்த்தி. ஐயோ, மனசை ரொம்ப காயப்படுத்துற கார்த்தி. சாரிடா கார்த்தி. இதுக்கெல்லாம் கண்டிப்பா எனக்கு தண்டனை கிடைக்கும். உன்னை ரொம்ப ஹர்ட் பண்றேன். போடா, நீ ஏன் போயிரு கார்த்தி. உன்னை கெஞ்சி கேட்கிறேன், போடா. நீ ஏதோ ஒரு காரணத்துக்காக என்கிட்ட போய் சொல்றேன்னு நல்லாவே தெரியுது. உன்னாலலாம் என்னை விட்டு கொடுக்க முடியாதுடி, விட்டு போக முடியாது. நான் உன்னை அதிகமா லவ் பண்றேன்னா நீ என்ன அதிகமா லவ் பண்றியன்னு கேட்டா நீ தாண்டி அதிகமா லவ் பண்ற. ஆனா நீ எப்படி பேசுறேன்னு தெரியல. பரவாயில்ல கலை, அது என்னவா இருந்தாலும் சரி, நான் பொறுத்திருக்கேன். என்னோட காதல் உண்மையானதுடி, அது கண்டிப்பா தோத்து போக. I love you, கலை. I love you. ஒரு நாள் சண்டை போட்டா கூட உங்களோட பேசாம இருந்ததே இல்லடா கார்த்தி. ஆனா இன்னைக்கு எல்லாமே என் வாழ்க்கையில தலைகீற மாறிடுச்சு. ஐயோ, உன்னை ரொம்ப ஹர்ட் பண்றேன் கார்த்தி. சாரிடா. நான் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கேன்னு உன்கிட்ட சொல்ல முடியலையே. வாயை திறந்து சொல்ல முடியலடா கார்த்தி. என்னை காப்பாத்துன்னு சொல்லணும்னு தோணுது, ஆனா முடியல. என் மனசு படுற வேதனை எனக்கு தான் தெரியும் கார்த்தி, புரிஞ்சுக்கோடா. ஆதல் தந்த வலி தீரும் காதலினாலே, கண்ணீரோடு முத்தங்கள் கலந்ததினாலே, காயம் படும் வேளை காதல் மருந்தாகும், அதல் மடி மீது உயிரும் புதிதாகும். அழகே நீ எங்கிருக்கிறாய், வலித்தால் அன்பே அங்கிருக்கிறாய். போன் அடிச்சிட்டு இருக்கு, எங்க போனானே தெரியல. எரும மாடு போனை எப்படி போட்டு போயிருக்கு பாரு பண்ணி. நீ எங்கிருக்கிறாய், வலித்தால் அன்பே அங்கிருக்கிறாய். இன்டோன்ல பலமா தான் இருக்கு. சரி, எடுத்து பேசுவோம். அடேங்கப்பா, பொண்டாட்டின்னு எழுதி வச்சிருக்கானே. பரவாயில்ல பரவாயில்ல, பாசம் இருக்கத்தான் செய்யுது. சரி, யார் ஃபோன் பண்ணிருக்கான்னு தெரியல, எடுத்து பேசுவோம். மாப்பு பட்டுட்டானா ஆப்பு. தென்றலா? என்ன நம்பர் தென்றல்னு வருது? ஹலோ ஹலோ, எவடி அவ ஏன் புருஷனுக்கு ஃபோன் பண்றது? ஓ பிரீத்தி, நீயா? எங்க போனாரு ராஜேஷ்? அவர் கொஞ்சம் கூப்பிடுறியா? அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும் நானு. எந்த விளக்க மாட்டேன். ஏன் புருஷன்கிட்ட பேசுறதுக்கு என்கிட்ட நீ கேட்டிட்டு இருக்கியா? பிஞ்சு போயிரு, மூடிட்டு போன வைடி. ஏய் கூப்பிடாதீ, நான் சொல்றத கேளு. ஏய் வைடி போன. உன்னை போய் சொல்றேன் பாரு. எனக்கு புருஷனா இருக்கான் பாரு, அவன சொல்லணும். வைடி போன. வாடி வா. உனக்கு தென்றல் கூப்பிடுறா. தென்றல், நீ வா. தென்றல் காற்றே சேதி ஒண்ணு கேட்டியா? மாம முகத்தை பார்த்து தான். என்ன இவ பாக்குற பார்வையே சரியில்லையே, எதுக்கு இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கா? ஒண்ணுமே புரியலையே. என்னவா இருக்கும்? சரி ராஜேஷ், இன்னைக்கு உனக்கு ஜோடி முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, என்ஜாய் என்ஜாய். எக்ஸ்கியூஸ் மீ. என்ன? இல்ல, அப்படி உள்ள வரும்போது ஒரு பாட்டு பாடுனீங்கல்ல, அந்த பாட்டை இன்னொரு தடவை பாடுனீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். பாடுறீங்களா?
அது அடிச்சல குட்டி ஓ மாமா பாட்டுக்காக தான் காத்துட்டு இருந்தீங்களா? அதுக்கு தான் மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்கீங்களா? ஒரு தடவை நிறைய தடவை பாடுறேன், இப்ப பாருங்க. ஆமா ஆமாம்மா. ம் சரி, கொஞ்சம் பக்கத்துல வந்து உட்காந்து பாடுறீங்களா? நீங்க பக்கத்துல உட்காந்து பாடுறத நல்லா கேட்கணும்னு ஆசையா இருக்கு. வரீங்களா? வாங்க. பாடவா? பாடு. தென்றல் காற்றே தென்றல் காற்றே சேதி ஒண்ணு. பிரீத்திமா, உனக்கு என்னாச்சு? ஏமா மூஞ்சி இப்படி வச்சிருக்க? இல்லையே, நான் எப்பயும் போல தான் இருக்கேன். சரி அதெல்லாம் இருக்கட்டும். உன்னோட ஃபோன் கான்டாக்ட்ல தென்றல்னு ஒரு நம்பர் இருக்கே, அது யாரோடது? இது உனக்கு தெரியாதா? நம்ம காலேஜ்ல இருக்காளே ஒரு பொண்ணு, மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் தென்றல், அந்த பொண்ணோட நம்பர் தான். ஏன் இதுல என்ன இருக்கு? அவ நம்பர் எதுக்கு உனக்கு? ஏன் வாங்குன? எப்ப வாங்குன? என்னடி இது படிப்படியா கேள்வி அடிக்கிட்டு போட நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? பொறுமையா கேளு, ஒண்ணு ஒண்ணா சொல்வேன்ல. இல்ல, உன்கிட்ட பொறுமையா பேசல ஒண்ணும் ஆக போறது இல்ல. அவ நம்பர் எதுக்கு உனக்கு? சரி, அத கூட விட்டுற வேண்டாம், விடுறா, நான் மன்னிச்சுக்கிறேன். அது எப்படி உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் தென்றல் காற்றே சேரி ஒண்ணு கேட்டியா அந்த பாட்டு தான் உங்களுக்கு ஞாபகத்துல வருமா? நானும் பாக்குற நேரமா அந்த பாட்டே நான் எப்ப பார்த்தாலும் பாடிக்கிட்டு இருக்கேன். என்ன இல்ல, எனக்கு ஒண்ணும் சரியா படல. என்னமோ கான்டாக்ட்ல தென்றல்னு பேர் போட்டு சேவ் பண்ணி வச்சிருக்க, அவ நம்பரை எதுக்கு வாங்கி வச்சிருக்க? எப்ப பார்த்தாலும் தென்றல் காற்றேன்னு பாட்டு பாடிட்டு இருக்க. என்ன ஒன்னும் சரியில்லை. நீ நினைச்சா அவ உனக்கு ஃபோன் பண்றா, உன் போனை நான் எடுத்து அட்டன் பண்ணி பேசுறேன். நான் தான் பேசுறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கூட அவளுக்கு பயம் இல்ல. ராஜேஷ் கிட்ட போனை கொடு. எனக்கு அப்படியே வந்த கோவத்துக்கு உன் மேலதான்டா, உன் மேலதான் அவ்வளவு ஒரு ஆத்திரம் எனக்கு. அவ மேல எனக்கு கோவமே கிடையாது. நீ எதுக்கு உன் நம்பர் அவகிட்ட கொடுத்த? இல்ல அவன் நம்பர் எப்படி நீ வாங்கின? எனக்கு ஒன்றும் புரியல. ராஜேஷ், வர வர நீ பண்றது ஒன்றும் சரியில்லை. எப்ப பார்த்தாலும் பிரீத்தி சிரிச்சுட்டே இருக்கான்னு நினைக்காத. எனக்கு கோவம் வந்து வச்சுக்கோ, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நீ எனக்கு மட்டும்தான். நம்ம ரெண்டு பேர் வாழ்க்கையில யாரும் குறுக்க வர முடியாது. என்ன எப்படி? நீ எனக்கு மட்டும்தான், நான் உனக்கு மட்டும்தான். புரியும் நினைக்கிறேன் எல்லா விஷயத்திலையும். சரி பேசு. பேசாத. நான் பேச வரைக்கும் எதுவும் நீ பேசவே கூடாது. அவ நம்பர் எதுக்கு உனக்கு? அவளோட நம்பரை எதுக்கு வாங்கி வச்சிருக்க? இப்ப எதுக்கு அவ கால் பண்ணா? இப்ப நம்மளுக்கு காலேஜ் டேஸ் கூட கிடையாது. என்ன, இன்னும் நம்மளுக்கு 4 நாள் லீவ் இருக்கு. ஓகேவா? சரி, நீ அவ நம்பரை வாங்க, நான் ஒத்துக்கிறேன். ஆனா இப்ப எதுக்கு அவ கால் பண்ணா? அதுதான் எனக்கு கேள்வி. எதுக்கு கால் பண்ணா? அவளுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? ஏன்னா சொல்ற. பேசாத, எதுவும் பேசக்கூடாது. சொல்லு, அவளுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? அவ எதுக்கு உனக்கு கால் பண்ணனா? சொல்லு. அது வந்து நான் சொல். பேசாத, எதுவும் பேசக்கூடாது. நான் கேக்குறதுக்கு மட்டும் தான் பதில் சொல்லணும். பேசாத. அவ என்னமோ உனக்கு பொண்டாட்டி மாதிரியும், நான் என்னமோ உனக்கு வப்பாட்டி மாதிரி அவ ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கா. சொல்லு, அவளுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? வாயை திறந்து பேசு. அதான் பிரீத்தி நான் சொல்ல வரேன். பேசாத, நீ எதுவும் பேசக்கூடாது. நான் கேக்குறதுக்கு மட்டும் தான் பதில் சொல்லணும். சோதிக்காதீங்க. கடைசியா ஒரு தடவை கேக்குறேன், சொல்ல முடியுமா முடியாதா? அதாண்டி நான் சொல்ல வரேன். என்ன? பேசாத, நான் கேக்குறதுக்கு மட்டும் தான் பதில் சொல்லணும். ஏய், அடிச்சு மூஞ்சியை பேத்துருவேன். என்ன? அதான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல வரேன். பேசாத பேசாத பேசாத. சோ சரியான மெண்டலுக்கு இருக்க மாதிரி பண்ணிட்டு இருக்காது. சரியா? இப்போ உனக்கு என்னதாண்டி பிரச்சனை? அவன் ஃபோன் பண்ணாதான் உனக்கு பிரச்சனை. அவ எதுக்கு ஃபோன் பண்ண உனக்கு தெரியுமா? இப்ப எதுக்கு அவளை அவ இவன் சொல்லி கூப்பிடுறேன்? என்ன மட்டும்தானே உன்னை போடி வாடி அவ இவன் சொல்லி கூப்பிட சொல்லியிருக்கேன். மத்தவங்க யாராவது அப்படி நான் கூப்பிட சொல்லியிருக்கானா? இப்ப எதுக்கு நீ அப்படி கூப்பிடுற? அப்போ அவளுக்கும் உனக்கும் முருகா 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 முருகா. இப்ப எதுக்கு நீ முருகா வெளுத்துட்டு இருக்க? நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. என்ன சொல்லு, அவளுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? பிரீத்தி, சத்தியமா சொல்றேன், எனக்கு சிரிப்பு தாண்டி வருது. எனக்கு கொஞ்சம் பேச விடுடி. சரி சொல்லு, அவளுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? அவ எதுக்கு இப்ப கால் பண்ணனா? அவளோட நம்பர் உனக்கு எப்படி கிடைச்சது? இப்பயாவது ஒழுங்கா சொல்லு. இப்பயாவது நீ என்ன பேச விட்டீன்னு வச்சுக்கோ, ஏன் நான் தாராளமா சொல்லுவேன். தயவு செஞ்சு இது வரேன். சும்மா இருக்க சொன்னா இருக்க மாட்டேன். அதனாலதான் வாய் பொத்துனேன். நான் பேசுற வரைக்கும் அமைதியா இருக்கு. சரியா? அவளுக்கு மேக்ஸ்ல ஒரு நாள் டவுட் வந்துச்சு. புரியுதா? நான் தான் நல்லா மேக்ஸ் போடுவேன்ல. ஸோ மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அவளுக்கே மேக்ஸ்ல டவுட் வந்துச்சு. ஒரு தடவை என்கிட்ட கேட்டா, அப்போ நான் சொல்லி கொடுத்தேன். அப்போ சரி, எனக்கு இந்த மாதிரி ஃபார்முலா டவுட் வரப்போ உங்களுக்கு நான் கால் பண்ணி கேட்குறேன், அப்போலாம் எனக்கு கொஞ்சம் கிளியர் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னான். அது எப்போ நம்ம 2 பேருக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம். ஓகேவா? ஒரு தடவை அவகிட்ட நான் பார்த்து பேசுறப்ப என்கிட்ட சொன்னான். மற்றபடி நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணுமே இல்லை பிரீத்தி. என்ன, என்னைக்குமே என் தேவதை மட்டும்தான் என் மனசுல, வேற யாருக்கும் இடம் கிடையாது. ஓகேவா? ஆனா சத்தியமா சொல்றேன், நீ கேட்ட கேள்வி போற எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. அதோட கேள்வி கேட்டுட்டு நீ பேச விடாம நடக்கிற பத்தியா? செம்ம காமெடியா இருந்துச்சு. நம்பிக்கை இல்லையா?
சொல்லுடி, நம்பிக்கை இல்லையா? நம்ப மாட்டியா? ம், சொல்லு. ராஜேஷ், நான் அப்படி சொல்லலடா. உன் மேல நம்பிக்கை எல்லாமே எனக்கு இருக்குமா? எனக்கு என்ன ஒரு பதட்டம்னா, நீ எனக்கு மட்டும் தாண்டா வேணும், வேற யாருக்கும் இல்லை. என் புருஷன் எனக்கு மட்டும்தான். அவனுக்கும் உனக்கும் ஏற்கனவே ஒரு மாதிரி இல்லை. அப்புறம் அவன் எங்கேயாவது உன்னை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டான்னா அந்த பயம் தாண்டா, வேற ஒன்றும் இல்லை. இது எல்லாத்துக்குமே இருக்கிற ஒரு பயம்தான். லவ் பண்ண பொண்ணா இருந்தாலும் சரி, கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணா இருந்தாலும் சரி, லவ் பண்ண பொண்ணு லவ்வரை யாருக்கோ விட்டு கொடுத்துடக்கூடாதுன்னு நினைப்பா. ஆனா லவ்வரை கூட விட்டு திருடா, புருஷங்கிறவன் அப்படி இல்லடா. கல்யாணத்துக்கு அப்புறமும் எல்லாமே அந்த பொண்ணுக்கு அவ புருஷன் மட்டும்தான். அதுவும் இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு நீ தாண்டா எனக்கு எல்லாமே. இந்த பயத்துல தான் பேசிட்டேன். சாரி, நான் உன்னை நம்புறேன்டா. உன் மேல நம்பிக்கை இல்லைன்னா நான் என்னடா பொண்டாட்டி உனக்கு? உன்னை நம்புறேன். சாரி, ஐ லவ் யூடா. ஐ லவ் யூ so much. பொண்டாட்டி, அப்படிலாம் ஒன்றும் இல்லடி. இங்கே பாரு, நீ ஏன் என்னை விட்டு போனாலும் சரி, நான்லாம் உன்னை விட்டு போக மாட்டேன், சரியா? உன்னை வேணும் வேணும்னு ஆசைப்பட்டு காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்டி. எப்படி உன்னை விட்டு போவேன்னு நினைக்கிற? சத்தியமாக முடியாது. என்றைக்குமே என் மனசில் என் பொண்டாட்டி பிரீத்திக்கு மட்டும்தான் இடம், வேற யாருக்கும் இல்லை. நீ பயப்படுறதுலாம் நியாயம்தான், எல்லா பொண்ணுங்களுக்குமே இருக்கிற ஒரு பயம்தான், ஓகேவா? அதை நான் தப்புனே சொல்லவே இல்லை. ஆனால் அந்த பயத்தோடு மட்டும் இருந்துட்டா பரவாயில்ல. சந்தேகத்துக்கு கொண்டு போயிட்டா வாழ்க்கையே நரகமாயிரும். லவ்வர்ஸாக இருந்தால் அது ப்ராப்ளமே இல்லை என்ன. ஆனால் புருஷன் பொண்டாட்டியாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோ, ஏன் சந்தேகம்னு ஒன்று வந்துருச்சுன்னு வச்சுக்கோ, வாழ்க்கையே நரகமாயிரும். இப்போ நீ எனக்கு சந்தேகப்பட்டே நான் சொல்லலை. ஆக்சுவலாக நீ பண்ணது காமெடி, ஓகேவா? நான் சந்தேகம்னு சொல்லலை. ஆனால் உன்னோட பயம் நியாயமானதான். ஆனால் அந்த பயத்துக்கு நான் காரணமாக இருக்க மாட்டேன், ஓகேவா? அதெல்லாம் நீ நினைக்கிற மாதிரி உன் புருஷன் இருப்பேன், ஓகேவா? இது போதும்டா புருஷா, இந்த ஒத்த வார்த்தை போதும். ஐ லவ் யூடா. லவ் யூ டூடி மை சண்டைக்காரி ஸ்வீட் பொண்டாட்டி. லவ் யூ சோ மச். லவ் யூ மட்டும் இல்லை, நீ என்னோடது. யாரும் மானிடரே இல்லாத இடத்தில் சிறு வீடு கட்டிக்கொள்ள